சஞ்சீவி, நீங்க இப்ப டெல்லியில் அங்க இருக்கிற அரசியல் நிகழ்வுகளை எல்லாம் கொஞ்சம் நெருக்கமா பார்க்கிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. உண்மையில என்ன போயிட்டு இருக்கு? டெல்லி தலைமை, பாஜக தலைமையினுடைய வியூகம் என்னவா இருக்கு? எப்படி நீங்க ரீட் பண்றீங்க? இப்போது கேட்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிஜேபி வந்து ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஷாம் சார் சொன்ன மாதிரி, மற்ற சீனியர்ஸ் சொன்ன மாதிரி, வெஸ்ட் பெங்கால் வந்து பிஜேபியோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இருந்தது. இப்போ இட் குட் பி கேரளா, பிகாஸ் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் சனிக்கிழமை நடந்து முடிந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிசல்ட் பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் பிரேக் த்ரூ வந்து பிஜேபி பண்ணிருக்காங்க. சோ இந்த எல்டிஎஃப் யூடிஎஃப்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பயப்படுத்தி பிஜேபி கொஞ்சம் வளர்ந்து பாக்குறாங்க கேரளால. சோ அதுக்கப்புறம் பிரியாரிட்டி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. சோ இப்போ பிஎஸ் கோயில யூனியன் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணது கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜியா சொல்லணும். ஏன்னா ஒரு தேக்கம் உணர்ந்திருக்கு இல்லையா, அதனால மாத்தணும். தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் டெல்லி அழைச்சு பேசுறது, அதே மாதிரி நாயனார் நாகேந்திரன் அழைச்சு பேசுறது, இது போல தொடர்ந்து இது தொடர்பா செய்திகள் நடந்துதான் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா யார் ஆக்சுவலா இந்த அலைன்ஸோட ஹெட், ஏடிஎம்கே ஹெட். சோ அவங்க பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு தேக்கம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் பிக் பார்ட்டிஸ் டிஎம்கே அல்லது டிஎம்டிகே போன்ற கட்சிகளும் இது வரைக்கும் அழைத்து பேசல. அதே போல இந்த என்டிஏல இருக்கக்கூடிய மற்ற பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா, ஜான் பாண்டியா அவர்களுடைய கட்சி தான் சரி, அதாவது இந்த கணிசமான ஒரு காஸ்ட் ஓட்டை கொண்டு வரக்கூடிய இந்த அலைன்ஸ் பார்ட்டி கூட இன்னும் பேசல. சோ ஏடிஎம்கே சைடு ஒரு சின்ன தேக்கம் இருக்கு. இபிஎஸ் என்ன நினைக்கிற அப்படின்னா டைம் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் 2019 எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 27 days மட்டும் தான் பாத்தீங்கன்னா அந்த கிரவுன் பிளாசா ஹோட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா பியூஷ் கோயல் வந்து இந்த கூட்டணி அறிவிக்கிறார்கள் இல்லையா, அந்த டைம்ல இபிஎஸ் இருந்தாரு. சோ இந்த டைம் இருக்கு எலெக்ஷனுக்கு அப்படிதான் நினைக்கிறாங்க. சோ அது தொடர்ந்து அதுக்கான பேக்ரவுண்ட் நடந்துதான் இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் வீக் கூட பாத்தீங்க அப்படின்னா நாயனார் நாகேந்திரன் டெல்லி போய் அமித்ஷா அவர் சந்திச்சதாக செய்தி வருது. சோ அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாயனார் நாகேந்திரனுடைய அந்த ஒரு அக்ரெஷன் ஜாஸ்தியாச்சு. கரெக்டா அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ ஜாஸ்தியாச்சு. He was on the ground, protest போய் கைது ஆகுறாரு. நீங்க அதுக்கு முன்னாடி அந்த அக்ரெசிவ்னஸ் வந்து நாயனார் பாத்துக்க மாட்டீங்க. சோ பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சோ ஓவரால் ஸ்ட்ராட்டஜில வந்து பிஜேபி கோட்டை விட்டாங்களா அப்படின்னு கேட்டா இன்னும் இல்ல. ஏன்னா ஐ திங்க் தேர் இஸ் சம் டைம் ஃபார் இட். இன்னும் ஜனவரி மாசம் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி காலம் இருக்கு. என்ன எப்படி வேணாலும் அமையலான்றது. அதுல திரு அண்ணாமலை அவர்கள் சில காலம் அமைதியா ஒதுங்கி இருந்தார். அப்ப வந்து அவர் நான் இயற்கை விவசாயம், நான் ஒரு சாதாரண தொண்டன் தான் அப்படிலாம் பேசிட்டு இருந்தார். திடீரென்று அவர் ரொம்ப அக்ரெசிவா பேட்டிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சார். அப்ப அவர் சொல்றாரு, நான் அமித்ஷா அவர்கள் நட்டா அவர்கள்ட்ட நான் க்ளோஸ்டு ரூம்ல நான் பேசுறேன்னா அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கிட்ட சொல்றார். நான் வந்து யாரெல்லாம் இருந்தா நல்லது, யாரெல்லாம் வெளியில போனா என்ன பாதிப்பு, அதெல்லாம் நான் பேசியிருக்கேன் அப்படின்னா அவருடைய துணி என்ன இருக்குன்னா ஓபிஎஸ் டிடிவி பத்தி தான் அவர் மறைமுகமா சொல்றார். அவங்கள பத்தி எல்லாம் டெல்லி பாஜக தலைமை என்ன நினைக்கிறாங்க, என்ன கணக்கு போடுறாங்க? அதான் ஓப்பனா சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஏடிபியோட அலைன்ஸ்ல இருக்காங்க. நீங்க ரெண்டாவது முறை அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போகும்போது அன்னைக்கு முன்னாடி நான் யாரோட டின்னர்ல இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தினகரனோட இருந்தாரு. சோ அவருக்கு எனக்கு தெரிஞ்ச தகவல் படி அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அசைன்மெண்ட் வந்து எப்படியாவது கன்வின்ஸ் டிடிவி தான் பிரிங் இன்டு தி இந்தியா அலைன்ஸ். ஏன்னா அதுக்கான ஒரு ஓரல் அப்ரூவல் வந்து இபிஎஸ் தான் வந்து சில தகவல்கள் இருக்கு. ஏன்னா they can't directly take him into the party, but he can be part of NDA அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரூவல் கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா பர்சனலி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட பிஜேபிக்கு இதுல டிவிடன்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா இந்த வாட்டி பாத்தீங்க அப்படின்னா பிஜேபியோட அந்த உத்தேச பட்டியல் கூட லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வெளியே வந்தது. இந்த ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு 65 சீட்டு கூட பட்டியல். அதுல பாத்தீங்கன்னா பிஜேபிஸ் என்டையர் ஃபோக்கஸ் இஸ் கோயிங் டு பி ஆன் தி சவுத் பார்ட், சவுத் அண்ட் பாத்தீங்க அப்படின்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சில அர்பன் ஏரியாஸ். ஓகே. சோ சவுத்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த சமூகத்தோட வாக்குகள் தேவைன்ற போது கண்டிப்பா தினகரனுடைய ஆதரவு உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா 2021 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஏஎம்பி தனியா நின்று கிட்டத்தட்ட 25 சீட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த மார்ஜின் வந்து டிஃபரன்ஸா இருந்தது. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி நிறைய இடத்துல தோல்வி அடைஞ்சது, கிட்டத்தட்ட 25 சீட்ல. சோ இந்த வாட்டி they don't want to have the chances. அதனால அதுல எனக்கு தினகரன் அந்த ஸ்ட்ராங்காவே இல்ல. இப்போ நீங்க டெல்லி சஞ்சீவி, இப்ப நீங்க டெல்லி பாஜக தலைமை அந்த வியூக கணக்கு பேசுறதுனால கடந்த 21 எல்லாரும் வெளிப்படையா பேசினாங்க. பாஜக ஆதரவாளர்கள் கூட அமித்ஷா சொல்லி தான் டிடிவியை வந்து இபிஎஸ் அவர்கள் வேண்டான்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு 20 தொகுதி தங்களுக்கு ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தியதெல்லாம் கடந்த கால பாடம் இருக்கு. எல்லாருக்கும் விடை காண முடியாத கேள்வின்றது நாங்க பாக்கியம்னு சொல்லியும் ஓபிஎஸ் மோடி அவர்கள் பார்க்காம இருந்தது. டிடிவி நாங்க இந்தியாவில் தான் இருக்கோம்னு சொன்ன பிறகும் அவர் புறக்கணிக்கப்படுறார், வெளியில போறாங்கன்னா அதுக்கு அந்த போர்ஷன்ல என்ன நடந்தது? பாஜக தலைமை அப்ப என்ன யோசிச்சாங்க? அதுக்கு விடை கண்டுபிடிச்சா நம்ம இந்த வியூக கணக்கெல்லாம் விடை கண்டுபிடிச்சிட முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பாஜகவோட போக்கஸ் வந்து குறிப்பா ஹைகமாண்டோட போக்கஸ் பாத்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன் தான் இருந்தது. ஏன்னா
தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு நேரம் இருக்குன்னு நினைச்சாங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா டிடிவி அவருடைய பக்கம் நியாயம் என்னன்னா, ஏன்னா இந்த அலையன்ஸ் அவருக்கு என்னென்ன டிமாண்ட்ஸ் வேணுமோ இப்பவே ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். ஏன்னா க்ளோஸ் டு எலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா தனித்து விடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவருடைய அந்த டைம்ல இருக்கக்கூடிய டிமாண்ட் என்னன்னா, எனக்கு என்ன வேணுமோ உடனே நான் கேட்டு வாங்கிடணும். லைக் அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா he was waiting for it. அது நடக்கலன்ற போது இப்போ வந்து இஸ் பிகமிங் ஆங்கிரி. ஏன்னா அவர் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப கூட ஓப்பனா சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்டா இருந்தாரு அப்படின்னா இந்தியாவுக்கு நாங்க வர மாட்டோம், நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கிளியரா இருக்காரு. சோ அதுக்கான ஒப்புதல் எதிர்பார்த்தாரு. ஏன்னா எடப்பாடி சரியும் சரி இல்ல பாஜக ஒரு கேரண்டி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாரு. நடக்காதனால இப்ப அவரோட ஸ்டாண்ட் மாறிடுச்சு. ஓகே, அந்த இடத்துல அவங்க பீகாரை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு. ஷாம், இதுல சஞ்சீவி சொன்னதுல இந்த உத்தேச பட்டியல் அதை நயினார் நாகேந்திரன் அவர்கள் மறுத்தாலும் கூட அது பேசப்படுது. நிறைய சவுத்தை ஃபோக்கஸ் பண்றாங்க அவங்க. அப்படின்னா அவங்களுக்கு அங்கு ஓபிஎஸ் டிடிவி பற்றி ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா? உத்தேச பட்டியல்னு வந்துட்டாங்கன்னா அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? அதிமுக, ஓபிஎஸ், டிடிவி, இபிஎஸ் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஷியாம், இல்ல சஞ்சீவி சொல்றது வந்து சரிதான். உத்தேச பட்டியல்ல சவுத் ஃபோக்கஸ் கண்டிப்பா டிடிவியும் ஓபிஎஸும் வேணும். ஆனா அவங்களும் அதே சவுத்துல தானே டிக்கெட் எதிர்பார்ப்பாங்க. அடிப்படையிலங்க அண்ணாமலையோட வியூகம் யாருமே இல்லாம, திமுக அதிமுக இல்லாம ஒரு கூட்டணியை கட்டமைச்சு கொண்டு போனா 2029 பெரிய வெற்றியை பெறலாங்கிறதா அவரோட வியூகம். அதை பலமுறை அவர் வெளிப்படையா சொன்னாரு. ஓரளவுக்கு சரியாகவும் வந்துச்சு. 18% ஓட்டு கிட்டத்தட்ட அந்த அணிக்கு கிடைச்சது. அதற்கு பிறகு ஏற்பட்ட மாறுதல்கள்ல முக்கியமான மாறுதல் வந்து பாமக பிளவுபட்டது. இன்னொரு மாறுதல் வந்து விஜயோட பயணங்கள், அதுல அவருக்கு ஏற்படுகிற இளைஞர் ஈர்ப்பு, இதெல்லாம் எவ்வளவு ஓட்டு நமக்கு தெரியாது. ஆனா கண்கூடா சில விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளைக்கு ஈரோடு இன்னமும் பல கூட்டங்கள் அவர் வைத்திருப்பார், பிளான் வச்சிருப்பாரு. அப்போ தொடர்ந்து முயற்சி பண்ணது செங்கோட்டையன். அவரை அழைச்செல்லாம் பேசினாங்க. ஆனாலும் பாஜக வந்து உறுதியான முடிவு எதுவுமே எடுக்கல. சோ ஓபிஎஸ் கைவிடப்பட்டவர் பட்டியலில் முதல்ல இடம் பிடிச்சாருன்னா டிடிவி 2வது இடம்னா 3வது இடம் செங்கோட்டையன் ஆயிப்போச்சு. அதனாலதான் செங்கோட்டையன் வந்து விஜய் பக்கம் போக வேண்டிய ஒரு நிலை வந்தது. அப்போ இதுல பிராக்டிக்கலா என்ன யதார்த்தம்னா, பிஜேபிக்கு அந்த கூட்டணிக்கு 18% இல்லைங்கிறதா யதார்த்தம். ஏன்னா அதுல வந்து ஓபிஎஸ் ஓட்டு இருக்கு, டிடிவி ஓட்டு இருக்கு, 2 கட்சி வேண்டாத ஓட்டு இருக்கு, அண்ணாமலை ஓட்டு இருக்கு. ஆக இன்றைய தேதிக்கு என்ன இருக்கும் அவங்களுக்கு? பிஜேபிக்கு கிட்ட டபுள் டிஜிட் வருவாங்க, 9 to 10% இருக்கலாம். ஓகே, அதிமுகவுக்கு என்ன ஓட்டு இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு 25% இருக்கும். ரவீந்திரன் சொன்ன அந்த கணக்கு தான். அப்போ ஒட்டுமொத்தத்துல வந்து 30-35 தாண்ட முடியாதுங்கிற நிலைமை இருக்கும்போது 45% உள்ள திமுக அணியை எப்படி வெற்றி கொள்ள போகிறார்கள்? அந்த இடம் தான் அமித்ஷா வந்து இன்னமும் முடிவெடுக்க முடியாம திணறாரு. அதாவது இந்த தேர்தலில் திமுக வீழ்த்த வேண்டும்ங்கிற முயற்சிக்கு அவங்க போயிருக்க கூடாதுங்க. இந்த தேர்தலில் வந்து அவங்க வந்து பிஜேபியை வலிமைப்படுத்தணுங்கிற முயற்சிக்கு போயிருந்தா 2029 கை கொடுத்திருக்கும். கிட்டத்தட்ட ரவீந்திரன் துரைசாமி இந்த அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் அந்த இஷ்யூ போயிட்டு இருந்தப்ப இதை தான் வலியுறுத்தி எங்கள் குரலை மோடி அவர்கள் கேட்கணும்ன்றது. அந்த இடம் வந்து அவங்க வியூக பிழை செஞ்சுட்டதா நினைக்கிறீங்களா? அந்த இடம் வந்து பாஜக அப்படி யோசிச்சிருக்க. ஆனா ஒரு ஆபத்து இருந்தது இல்ல, ஒருவேளை இபிஎஸ் அவர்களும் விஜய் அவர்களும் போனா ஆட்சி மாற்றமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா சொல்லப்பட்டது. அப்ப தாங்கள் 3வது இடத்துக்கு போயிருவோன்ற அப்படி ஒரு பயமும் அப்ப இருந்திருக்கலாம் இல்லையா? இல்ல போனாலும் ஒன்றும் நஷ்டம் இல்லையே. அதாவதுங்க எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தா அது வெற்றி பெறுங்கிறதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா விஜயோட அப்பீல்ங்கிறதே ஃப்ரெஷ்னஸ் தான். அந்த ஃப்ரெஷ்னஸ் அவர் இழக்க அவர் பலவீனம் அடைவார். ஓகே, அவர் காங்கிரஸ் அதே பலவீனம் தான் அடைவாரு. திருப்பி அது ஒன்ஸ் அகைன் வந்து நம்ம ஹேஷியங்கள் தான் பண்ண முடியும். அதுல சரிதான். அண்ணா வந்து விஜய் ஃபேக்டரை சொல்லும் போது இப்ப விஜய், மக்கள் திலகம் எம்ஜிஆர், செங்கோட்டையன் மூலமா புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் இவங்களெல்லாம் முன்னிறுத்தி அத்திக்கடவு அவினாசி திட்டத்துல இவங்க புகழ இருட்டெடுப்பு செய்து தன்னை முன்னிலைப்படுத்துறாருன்னு எடப்பாடின்னு சொன்ன இடத்துக்குள்ளதான் இன்னைக்கு விஜய் நகர்றாரு. கொங்கு மண்டலத்தில் பெரிய கூட்டம் போடுறாருன்னா அவர் தன் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு செங்கோட்டையன் போன்ற அதிமுக முகங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த இமேஜ் எடுக்கிறார். இது ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்த் வந்து 2006ஆம் ஆண்டு கருப்பு எம்ஜிஆர்னு வந்த போது அதிமுக கூட்டணியில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே விசிக மதிமுக தொகுதிகளில் 35-8-43 தொகுதிகளில் அதிமுக வாக்காளர்கள் கூட்டணி கட்சியை காலி பண்ணிக்கிட்டு அவங்க எம்ஜிஆர் புகழ் காக்க அந்த ஜே பிலிம் சிட்டி, எம்ஜிஆர் சிட்டி இந்த இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே உள்ள அந்த இதுல அவங்க விஜயகாந்துக்கு வாக்களிச்சாங்க. இப்பவும் விஜய் செங்கோட்டையன் காம்பினேஷன்ல
பாஜக இருக்கக்கூடிய தொகுதியில் அதிமுக வாக்காளர்கள் வந்து விஜய் தலைமைக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம். அப்ப ஜெயிக்காது. அப்ப நம்பர் ஆஃப் சீட்டாவது வாங்குவோமே, வின்னபிலிட்டி இல்ல, நம்பர் ஆஃப் சீட்டா வாங்கி அப்படிதான் அந்த முடிவுக்கு எப்போதுமே அரசியல்வாதி ஜெயிக்கணும் தானே கணக்கு போடுவாங்க. ரவீந்திரன் ஜெயிக்கணும், அமித்ஷா வந்து ஜெயிக்கணுங்கிற கணக்கு போடுறதுங்கிறது நியாயம்தான், அதுதான் பண்ணுவாங்க. தினகரனும் ஓபிஎஸும் பிரதமர் மோடியை பார்க்காதது என்ன கணக்குன்னு தெரியலையே, மர்மம் முடிச்சாலா இருக்குது. சடகோபன் இப்படி சொல்லக்கூடாதா? விளக்கம் சொல்ல முடியல, யாருக்கும் விளக்கம் சொல்ல முடியலையே. இப்ப இந்த இடம் வந்து இபிஎஸ் அவர்களே நமக்கு போதும், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்களை கொண்டு வந்துட்டோம். அது ஒரு விதத்துல சோசியல் இன்ஜினியரிங் தான். இதை வச்சே வெற்றி பெறலாம்னு அது தன்னம்பிக்கையா பார்க்கல. நயினாரை போட்டதுக்கு நாடார்களும் தேவேந்திரகுல வேளாளரும் ஏத்துட்டு போயிட்டாங்கன்னா அதெல்லாம் ஒருத்தர் அவங்க இஷ்டம் போல பேசுற கதை. இவரு ப்ரூவ்டு லீடர்ஸ் ஓபிஎஸும் டிடிவியும் அவங்கள நீக்கிறாங்கன்னா அது நஷ்டம் தான்.